ஃபேஷனுங்கிற பேர்ல காலம் எப்படி எப்படியோ மாறிக்கிட்டு இருக்கும்போது சாரதா மட்டும் இன்னும் பழைய காலத்து மண் பாத்திரத்திலேயே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. காலையில மணி 8 ஆச்சு. எழுந்திருச்சு ஹாலுக்கு வந்த சாரதா தன்னோட கணவன் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. வீட்ல எந்த சத்தமும் இல்ல, அகர்பத்தி மனம் கூட இல்ல. வெளியில வந்து எட்டி பார்த்தாங்க. வாசல்ல இருந்து துளசி மாடத்துல கூட விளக்கு இல்ல. அப்பதான் சாரதாக்கு புரிஞ்சுது, தன்னோட கிராமத்து மருமக அனாமிகா இன்னும் எந்திரிக்கவே இல்லன்னு. உடனே பிரசாத் கிட்ட வந்தாங்க. என்னங்க, மருமக இன்னும் எந்திரிக்கலையா? வீட்ல எந்த சத்தமும் இல்லையே. இல்ல சாரதா, களைப்புல தூங்கிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு காலையில வேலைய நீயே பாரு. மிச்ச வேலை ஏதாவது இருந்தா மருமக பாப்பா. கிராமத்துல இருந்து மருமகளை கொண்டு வந்தது நம்ம அவளுக்கு வேலை செய்யறதுக்கு இல்லங்க, அவ எனக்கு வேலை செய்யறதுக்கு தான். இருக்கட்டுமே சாரதா, மருமக புதுசு தானே. இன்னும் நம்ம வீட்டு பழக்க வழக்கம் கட்டுப்பாடு இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுங்க? தெரியும். பொண்ணு பார்க்க போகும்போதே சொல்லிட்டேன், அதான் ஒத்துக்குச்சே. தாலி கட்டும் போது கூட சொன்னனே, சரின்னு சொல்லுச்சு. வீட்ல வலது காலை எடுத்து வச்சு வரும்போது கூட சொன்னேன், அப்படியே பண்றாத்தன்னுச்சு. இப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருந்தது பிரசாதுக்கு எரிச்சலா இருந்தது. ஆனா வேற வழி கிடையாது. வாடின பூ மாதிரி முகத்தை வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. கடைசியா பால் டம்ளரை கொடுத்து முதல் இரவுக்கு அனுப்பும் போது கூட சொன்னேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யறேன் அத்தன்னுச்சு. அப்படின்னு சாரதா சொல்லும் போது, இங்க பாருமா, வீட்டு வேலைங்க இருந்ததுன்னா நீங்க 2 பேரும் பகிர்ந்து பண்ணுங்க. இப்ப போய் ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வந்து தொலை. சரிங்க, நான் சூடா காஃபி போட்டு கொண்டு வர வரைக்கும் இங்கேயே இருங்க. தொலைன்னு சொன்னதால போய் தொலைஞ்சிட போற. என் மாமியாரு நான் புதுசா மருமகளா வந்திருக்கும் போது, அவங்க இந்த வீட்டை நிர்வகிக்கும் போது புருஷன் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசக்கூடாதுன்னு புருஷன் என்ன சொல்றாரோ அதை செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நீங்க சொன்னதை செஞ்சுக்கிட்டே தானே வரேன். ஆமா ஆமா, செஞ்சுக்கிட்டே தான் வர. யாரு இல்லன்னா அதனாலதான் காஃபிய போட்டு கொண்டு போய் நான் தொலைச்சிடுறேன். அது வரைக்கும் எங்கேயும் நீங்க போய் தொலைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொன்னது பிரசாத் முழிச்சாரு. சரி சரி, இந்த பேச்ச விடு. சூடா ஒரு கப்பு காஃபி கொண்டு வாமா, சரியா? சரிங்க அப்படின்னு சொல்லி சாரதா அங்க இருந்து போனாங்க. அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எதிர்ல கிராமத்து மருமக அனாமிகா எந்திரிச்சு கொட்டாவி விட்டுக்கிட்டே வந்தா. மாமனாரையும் மாமியாரையும் பார்த்தா. மாமா, சூடா காஃபி வேணுமா இல்ல டீ வேணுமா உங்களுக்கு? காஃபி கொண்டு வாமா, எனக்கு காஃபி தான் பிடிக்கும். 2 நிமிஷத்துல காஃபிய கொண்டு வரேன் மாமா அப்படின்னு சொன்னதும் சாரதா ஷாக் ஆயிட்டாங்க. 2 நிமிஷத்துல காஃபியா? அது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமாகும் அத்தை. நீ 2 நிமிஷத்துல காஃபி கொண்டு வந்தேனா உனக்கு 1000 ரூபாய் தரண்டிமா, போய் எடுத்துட்டு வாப்போ. ஆஹா, இன்னைக்கு காலையில நல்ல முகத்துல தான் முடிச்சிருக்கேன். அத்தை இங்கேயே இருங்க, நான் போய் 2 நிமிஷத்துல காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து கிச்சனுக்கு போனா. அப்போ மாமியார் சாரதா கொஞ்சம் கோபமா சொன்னாங்க, இருடிமா, இப்படி ஊத்த பல்லோட கிச்சனுக்கு போய் காஃபி போடுவியா? இல்லையே அத்த, காலையில எழுந்திருச்சு பிரஷ் பண்ணிட்டு மூஞ்சியும் கழுவுனனே அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கிச்சனுக்கு போய் சுட சுட காஃபிய 2 கப்ல எடுத்துக்கிட்டு அங்க வந்தா. சாரதா ஷாக்கிங்கா பார்த்தாங்க. சாரதாவோட பார்வை புரிஞ்ச பிரசாத் இப்படி சொன்னாரு, நம்ம மருமக பேருக்கு தான் கிராமத்து பொண்ணு, ஆனா புத்திசாலியா இருக்கா. அவ ஒரு காஃபி மிஷினை கொண்டு வந்திருக்கா. ஒரு பட்டனை தட்டுனதும் காஃபி பொலபொலான்னு வருது அப்படின்னு சொன்னாரு. சாரதா உடனே ஓடி போய் கிச்சன்ல அது என்னன்னு பார்த்தாங்க. அங்க ஒரு காஃபி மிஷின் சூடா இருந்தது. அப்படின்னா நான் கொண்டு வந்தது கிராமத்து மருமக இல்ல, புத்திசாலி கிராமத்து பொண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் வந்து நின்னுச்சு. அந்த சவுண்ட கேட்டதும் சாரதா ஹாலுக்கு வந்தாங்க. அனாமிகா அந்த ட்ரக் டிரைவர் கொடுத்த பேப்பர்ஸ பார்த்தா. தம்பி, எல்லாத்தையும் ஜாகிரதையா கொண்டு வைங்க, ஒண்ணு கூட டேமேஜ் ஆக கூடாது. ஒரு வேலை ஆச்சுன்னா எப்படி கொண்டு வந்தீங்களோ அப்படியே கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னதும் கூலி ஆளுங்க 2 பேரு ட்ரக்ல இருந்து ஒரு பொருளை கொண்டு வந்து இறக்குனாங்க. அத பார்த்த சாரதாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆச்சரியமா அந்த பொருட்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பிரசாதுக்கு இப்ப விஷயம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஒருவேளை மருமக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிருக்காளோ அப்படின்னு சந்தோஷமா இருந்தாரு. சாரதா மட்டும் இன்னும் ஷாக்கிங்ல இருந்தாங்க. அத்தை, 1000 ரூபாய் கொடுங்க. குடுக்கறேன்டிமா மருமகளே,
ஆமா, இத்தனை டப்பா வந்திருக்கே, இதுல எல்லாம் என்ன இருக்கு? சொல்றேன் அத்தை, அவசரப்படாதீங்க. நான் வீட்டுக்கு வந்த உடனேயே நீங்க எந்த காலத்துல வாழறீங்கன்னு புரிஞ்சிருச்சு. உங்களை உங்க மாமியார் எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் என்ன நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. வீட்ல இருக்க வேண்டிய மிக்ஸி இல்ல, வெளியில ஒரு பெரிய அம்மி இருக்கு. இதெல்லாம் கேட்ட சாரதாவுக்கு ஒண்ணுமே புரியல. அனாமிகா பேசுறத பாத்துக்கிட்டே அவ என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்ரூம்ல ஷவர் இல்ல, பக்கெட்டுக்கு பதிலா பெயிண்ட் டப்பாவை யூஸ் பண்றீங்க. அதனால பாத்ரூம்க்கு என்னென்ன வேணுமோ வரவழைச்சிருக்கேன். துணி எல்லாம் சோப்பு போட்டு பிரஷ் போட்டு அலசி கையால புழியணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அதனால்தான் வாஷிங் மிஷினை வரவழைச்சிருக்கேன் அப்படின்னு வாஷிங் மிஷினையும் காட்டினா. அத பார்த்து பிரசாத் கெக்க பெக்கன்னு சிரிச்சாரு. இந்த காலத்துல கூட நீங்க உங்க மருமக கையால, அதாவது என் கையால தொடப்ப கட்டையை எடுத்துக்கிட்டு இடுப்பு வலிக்க குனிஞ்சு குனிஞ்சு பெருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் உங்க கனவை கலர் ஆக்கணும்னு வேக்யூம் கிளீனரையும் வரவழைச்சிருக்கேன். அது வீட்டை ஒரு நொடியில சுத்தம் பண்ணிடும், வீட்ல தூசி கூட இருக்காது அப்படின்னு வேக்யூம் கிளீனரை காமிச்சான். சாரதா குழப்பத்தோட அத பார்த்து மனசுக்குள்ளாரையே நினைச்சாங்க, என் மருமகளை புத்திசாலி கிராமத்து பொண்ணுன்னு ஒத்துக்கிறதுல தப்பே இல்ல அப்படின்னு நினைச்சாங்க. அத்த, இட்லி மாவு தோசை மாவெல்லாம் அரைக்க கிரைண்டர் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். டிஃபனுக்கு தேவையான சட்னி எல்லாம் செய்யறதுக்கு மிக்ஸியும் இருக்கு பாருங்க அப்படின்னு மிக்ஸிய கூட காமிச்சா அனாமிகா. சாரதாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம அங்க இருந்து போயிட்டாங்க. பிரசாத் சிரிச்சுக்கிட்டு, ஒரு வழியா சாரதா அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற மருமகளை அவளே தேர்ந்தெடுத்திருக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன்.